இந்த அம்மனுக்காக நாம் நாடகத்தை நடத்தி வருகிறோம் இல்லையா? அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த கோவில் வெறி கவுண்டரை ஆகிய அளவு கன்ற ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணையாக இருக்கக்கூடிய இந்த கோவிலை சேர்ந்த கமிட்டி அவர்களுக்கும் இன்னும் நம்மளை வரவழைத்து நம்மளை பெற்ற பிள்ளை போல் உபசரிக்கக்கூடிய இன்னும் வரத கவுண்டர் ஐயா அவர்களும் சுந்தர கவுண்டர் ஐயா அவர்களும் அது மட்டுமல்லாமல் ராஜாமணி கவுண்டர் ஐயா அவர்களும் இன்னும் மணிகொண்டர் ஐயா அவர்களும் ராமாயணமா மகாபாரதமா சிவபுராணமா கந்தபுராணமா எந்த புராணமும் இல்ல. ஓதனார் பெரிய ஒட்ட நாடகம் ஒரு குடும்ப கதை. இந்நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருந்தாலும் இந்நாடகத்தில் நான் யார், எனது வீராடு என்ன என்ன என்னுடைய பெயர் நான் எங்கே வசித்து வருகிறேன். என்னுடைய நாடோ வடக்கே வெகு தூரம் வட மதுராபுரி தேசம். வடக்கு வெகு தூரம் வடக்கே வட மதுரை. ஆமா, நீர்வளம் நிலவளம் செல்வ வளம் படவளம் என்று சொல்லக்கூடிய எதற்குமே குறையில்லாத வற்ற ஜீவனைகளை வளைந்தோடி பாய்க்கும் நன்னகரம் என்னுடைய நகரமோ வட மதுராபுரி தேசம். உங்க பேரு? அந்த வட மதுரையிலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வ சீமானாக இருக்கக்கூடிய என் பெயரோ கள்ள ஒட்ட ரெண்டு மணி ஒரு மணில இருந்தே பூரா ஒட்டமுட்டாலே பூரா பிடிச்சாங்க. மகாராஜா? நான் மகாராஜா இல்லப்பா. நான் யார்? வட மதுராபுரி தேசத்துல நான் நாடாளக்கூடிய மன்னனா, அரசனா, தேவனா? அப்படியெல்லாம் இல்ல. நான் ஒரு செல்வ சீமான். கோடிக்கு அதிபதி. எத்தனை கோடி இருக்குடா? பல கோடிக்கு அதிபதிடா நானு. என்ன 2 லட்சம் கோடி வச்சிருக்கிறாங்களே, அப்பெல்லாம் முழுவேற்றி சேலையா கொடுத்தாங்க, பார்த்தா 2 கிழிச்சு வச்சுக்கிறாங்களே. அப்படிப்பட்ட நாங்கெல்லாம் ஒட்டர் இனத்தை சேர்ந்தவர்கள். போயர் போயர் சமுதாயம். நீ ஒட்டை, நான் போயேன். அதேபடி நீங்க ஒட்டை, நான் போயேன். அப்படியா? இது வேற அது வேறயா? ரெண்டு ஒண்ணுதான்டா. ஆமா. என்ன வியாபாரம்? எனக்கு என்ன வியாபாரம்? நான் யாருக்கு மகனாக பிறந்து இங்க வாழ்ந்து வருகிறேன். இந்த வடமதுராபுரி தேசத்துல என்னுடைய தந்தையாரோ வஜ்ரபோயன், என் தாயா இந்திராணி, இருவருக்கும் பிறந்த என் பெயர் கள்ள ஒட்டன். நான் அந்த வடமதுராபுரி தேச செல்வ சீமான் என்று சொன்னேனே, நான் என்ன வேலை செய்கிறேன்? கப்பல் அறிந்துடை முகமோ
அறிந்தாயா என்ன? இல்ல பிரிட்ஜ்ல வச்சுட்டு வந்துட்டேங்க. என்னது? 1.5 கிலோ பன்னிக்கறி எடுத்தா அறியல. பன்னிக்கறி வேணா கேட்டேன். கூத்துன்னு போன் பண்ணாங்க வந்துட்டேன். ஏய், நான் என்ன வியாபாரி? நவரத்தினம் கேள்வி வச்சிருக்கிறாயா? முத்து, வைடூரியம், மாணிக்கம், புஷ்பராகம், கோமேதகம் என்று சொல்லக்கூடிய நவரத்ன மணிகள் எல்லாம் கொண்டு சென்று நான் கப்பல் ஏறி வணிகம் செய்யக்கூடிய வியாபாரி. எங்க ஆயால பெரிய வியாபாரிப்பா. முத்து, வைடூரியம், மாணிக்கம், மரகதம் என்று எல்லாம் கல் வியாபாரம் என்று பூரா கல்லுதான். கல் வியாபாரம் தான். அந்த கல்லெல்லாம் கொண்டு போய் கப்பல்ல ஏத்தி அந்த கல்லை கொண்டு போய் வித்து வணிகம் செய்யக்கூடிய கப்பல் என்னோட காசுக்கு பணத்துக்கு கொஞ்சம் பஞ்சமா? உரலு கல் என்ன வேலை, ஆற்ற கல் என்ன வேலை? அந்த கல்ல வியாபாரம் பண்ண நவரத்தின கற்கள். அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய என் பெயர் கல்லோட்டன். பார்த்தா உன் முகர புண்டு அப்படி ஒண்ணும் தெரியுது. திருச்சி மொழியில மொழிகிறேன். என் மொழிய அப்படிதான் பிறந்ததுல இருந்து. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் நான் பார்த்தேன். எங்கே பார்த்திருப்பாயே? சின்ன பிள்ளைக்கு புளியா மரத்தடியில உரல அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் உரல் அடிக்கிறாளா? பக்கத்து கடையில 2000 ரூபாய்க்கு சோத்து வாங்கி தின்னுட்டு ஒரு கல்ல உடஞ்ச பாதி வேலை செஞ்சு பாதி வேலை செய்யாது ராவுக்குறாவா ஓடியாந்துட்டேன். கல்லு குளத்துறேன். ரெடி பண்ணி வைக்கிறீங்க. ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். உலகத்துல ஒரே மாதிரி 9 பேர் இருப்பாங்க. அதுல என்ன மாதிரி யாராவது பாத்துருப்பா? அதே கல்லு வியாபாரம் நவரத்ன வியாபாரம் பண்றாரு, என்ன போய் கல் அடிக்கிற, அதுவும் புளியா மரத்துக்கடியில. எங்க வீட்டுல தானே, எங்க வீட்டுக்கு முன்னாடி தானே குப்பையில கறிப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அது நான் இல்லப்பா. மனுஷன் ஒரே ஆளு 7 பேர் இருப்பாங்களா? ஆமா, அப்படிப்பட்டவர்கள்ல நானும் ஒருத்தன். நான் வந்து இந்த நவரத்ன கல் வியாபாரம் தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி கல்லு கொத்துறாள் கிடையாது. சரி இருக்கட்டும். இப்ப எங்க இருந்து எங்க போற? நான் இப்ப எங்க இருந்து எங்க வந்திருக்கிறேன்? நான் என்னுடைய சாம்ராஜ்யமாகப்பட்ட வடமதுராபுரி தேசம். அந்த வடமதுராபுரி தேசத்துல இருந்து இந்த நம்முடைய பாரத தேசத்திலேயே நல்ல பெரிய தலைநகரமா நல்ல கப்பல் வியாபாரம் செய்யக்கூடிய துறைமுகம் இருக்கக்கூடிய இடம் எதுன்னா பம்பாய்னு சொன்னாங்க. ஆமா, அத கேள்விப்பட்டு நம்ம வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் அப்படியே பெருக்கிக்கலாம். கல் வியாபாரத்தை எப்படி நம்ம ஊரூரா ஏன் போய் விற்கணும், கடை விற்கலாம். அப்படி பம்பாயில அப்படி கருகல் கிடைக்காது. அந்த கல்லை கொண்டு போய் பம்பாயில வித்து வியாபாரம் பண்ணா இன்னும் நல்ல வெளிநாட்டு வியாபாரம் பண்ணான்னு சொல்லி பம்பாய் போனேன். பம்பாய் போய் பார்த்தா பம்பாய் நான் இருக்கிற இடம் எங்க வீட்டு பொடக்காளிக்கு சமண்டா. அவ்வளவேதான் இருக்குது. பெருசா பேசிக்கிறாங்க பம்பாய் பம்பாய்னு. ஆனா பம்பாய் அவ்வளவு பெருசா இல்ல. நான் தங்குற பொடக்காளி, நான் தங்குற பொடக்காளி எங்க வீட்டு பொடக்காளி மாதிரிதான் பம்பாய் இருக்குது. பொடக்காளியில தங்கன புண்டை வச்சுக்கிட்டா அந்த பேரு அப்படி இருந்தது. சரி, இங்க இருந்து வியாபாரம் சரியாவாதுன்னு சொல்லி சரி கடல் கடந்து வரக்கூடிய துறைமுகம் அதிகமா இருக்கிறது கன்னியாகுமரியில. அதனால அங்க இருந்து வரலான்னு சொல்லி நான் ஏறி வந்த பிளேட் இருக்குது இல்ல. பிளேட்னா சோறு திங்கிற பிளேட்டா? பிளேட் இல்லடா, பிளைட்னா இந்த ஏரோப்ளேன், வானத்துல விமானம் உயரத்துல போகுது. அதுல ஏறி பம்பாய் போனேன். சரி இது கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி அதுக்கு அங்கிருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு டாக்ஸி எடுத்தேன். டாக்ஸி எடுத்து நேரா மெட்ராஸை தாண்டி வந்துகிட்டே இருந்த பாரு மேல்மருவத்தூர் வந்துருச்சு. அங்க போய் அங்க வந்தது போனீங்கன்னா தானே அன்னதானம் நடக்கும் அப்படின்னு மேல்மருவத்தூர் வந்துட்டேன். எனக்கு என்ன சோத்துக்கு பஞ்சமா? பெரிய பணக்கார கோடீஸ்வரன், சோத்துக்கா பஞ்சங்கிற? அப்படியே பேங்க்ல அப்படியே கட்டி கட்டா அப்படி குமிச்சு வச்சிருக்கிற பணத்தை. பேங்க்ல பணம் தான், நீ போட்ட பணம் இல்ல. பேங்க்ல பணம் இருக்கு, ஏன் பணம் இல்லையா? கவர்மெண்ட் நோட்டு அங்க கிடைக்காது. கட்டக்கத்தையே என்னுடைய பணம் தான்ப்பா. அப்படி நான் அங்கிருந்து வந்த பாத்தியா, நான் வந்த டாக்ஸி அந்த மேல்மருவத்தூர் பக்கத்துல வந்து பஞ்சராயி போச்சு. என்னடா பண்ணுவேன், நம்ம கன்னியாகுமரி போகணுமே கப்பல்ல ஏத்தி விடுறதுக்கு, அதனால கல் ஏத்தி விடணுமேனு சொல்லி நான் மனக்கவலைப்பட்டு கொண்டு அவத்தையே இருந்தேன். சரி பேங்க்ல தானே பணம் போட்டு வச்சுட்டோம், கையில பணத்தை எடுத்துட்டு வரலையே அப்படின்னு சொல்லி நான் என்ன யோசனை பண்ணேன்.
சரி கிடக்குது கழுத ஒரு மாட்டு வண்டியாக பிடிக்கலாம் அப்படின்னு பக்கத்துல ஒரு மாட்டு வண்டிக்காரன் தான். சரி சரி இப்போதைக்கு இவன் தான் கிடைச்சான். இந்த மாட்டு வண்டியில ஏறி மாட்டு வண்டியில இருந்து ஏறி வந்துகிட்டே இருந்த பக்கத்துல வந்து திண்டிவனத்துக்கு பக்கத்துல வந்ததையும் அந்த மாட்டு வண்டிக்கார மாட்டு வண்டி நிறுத்திட்டு போனவன் ஆளை இன்னுமே காணும். எனக்கு காலையில ஏறினது வியாபாரத்துக்கு அப்படியே பசி கண்ணை கட்டுது. ஏய் காசு இருக்குது பையில இல்ல கையில் இல்ல பேங்க்ல போட்டு கட்ட கட்ட. அதனால பேங்க்ல ஏடிஎம் விட்டா வராது. நம்ம அக்கௌண்ட் இருந்தா தானே அதனால அப்படின்னு சொல்லி இப்போ திண்டிவனத்துல இந்த பசி ஆத்துறதுக்காக நான் இப்ப பரிதவிச்சு நிக்கிறேன். சரி கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு குண்டா வெடிக்கல 4 ஊடு வாங்கிட்டுங்களா வெளிச்சுட்டுரும் பாத்துக்க. நான் குண்டா வாங்கி திங்கிறாளா கையிலே வாங்கி தின்னு. இப்போ பசிக்காக ஏதாவது சத்திரம் இருந்தா ஆபத்துக்கு பாவம் இல்ல, நம்ம போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதன் பிறகு மீதி வேலை கப்பல் வியாபாரத்துக்கு போலாம். பசிக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லைங்கிறேன். காசு வேற கையில் இல்ல, கையில் இருக்கிற காசு இல்ல. இப்ப நான் கன்னியாகுமரிக்கு போயிருவேன். கன்னியாகுமரிக்கு போய் அங்க கப்பல் திரும்பத்துல நின்னா அங்க பாத்துக்க என்னோட காசு பணம் சொத்து சோகம் அங்க அப்படியே மாறி மாறியா கட்டி விட்டுருக்கிறேன். பணம் கையில வச்சிருக்கிற மோர புண்டையும் வெறுங்கையோட இருக்கிற மோர புண்டையும் எனக்கு தெரியாத செத்தாச்சு முடி முடிக்கிறேன். நான் உள்ள வச்சிருக்கிறேன்டா ஏடிஎம் கார்டு உள்ள மிஷின் இல்ல பக்கத்துல என்ன உள்ள துருவி விடுவேன் புழுல பொருள். அதனால பக்கத்துல ஏதாவது சத்திரம் இருக்குதான் தொலை பார்க்கலாம். போய் பார்க்கலாம்.
கம்முன்னு அங்கேயும் இங்கேயும் தொலைவறதுக்கு ஆ, தாய்மார்கள் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா வெக்கத்தொட்டு கேட்டுதான் எனக்கு தெரியாத சத்தத்தை அழகா கண்டுபிடிச்சிட்டேன். இதான் சத்திரம். ஏய், இந்த திண்டிவனத்துக்கு அருகால இந்த ரயில்வே ஸ்டேஷன், இந்த ரயில்வே ஸ்டேஷன் வடக்க தொப்பூர் சத்திரம், இங்க தெற்க புது சத்திரம். புது சத்திரமா? அது இல்லப்பா, இது திண்டிவனம் சத்திரம். இந்த ரயில் ஏற வர்றாங்க பாத்தியா, இந்த ரயில் ஏற வர்றவங்க கட்டிச்சோறு கொண்டாடுவாங்க, ஆளுக்கு ஒரு வாங்கிக்கலாமா? கேட்டா தர்றதுக்கு தான் கட்டி வந்து வைக்கிறாங்க உங்களுக்கு. ஏண்டா இப்படி பிரயாணம் போறவங்க வந்து இவ்விடத்துல உட்கார்ந்து சாப்பாடு கீப்பா இருந்தா சாப்பிட்டுட்டு அதன் பிறகு ரயில் ஏறி அவங்களுக்கு பயணத்தை தொடங்குவாங்க. அப்படிப்பட்ட சத்திரத்துல இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு பசிக்கு உதவாமலா போயிருவாங்க. கொண்டாடுவோம், கிடைக்கும். நீ கேட்டு பாரு. இல்ல திம்ப ஆயா ஆயான்னு இந்த தொலைவனா இந்த பக்கம் கேள்றா தரா நமக்கு.